நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 500 புள்ளி பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய எல்லா இண்டெக்ஸும் இன்னைக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி பேங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஹெச்டிஎஃப்சியில் ஒரு இஷ்யூனால அது கிட்டத்தட்ட 52 வீக் லோ பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி வந்து பார்ப்போம். நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக சுஸ்லான் எனர்ஜியை பற்றியும் பார்க்க போகிறோம். இன்னைக்கு மார்க்கெட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருக்கு. நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 500 புள்ளி பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 23,014 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்று ஃபுல்லாக கிராஷ் ஆனாங்க. இன்னைக்கு அப்படியே ரெக்கவர் ஆகி பாசிட்டிவ் வந்துட்டாங்க. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா வார் போயிட்டு இருக்கனால இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு அப் அண்ட் டவுனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாங்க, அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து நார்மல் ஆகிடும். இந்த மாதிரி மார்க்கெட்லாம் கிராஷ் ஆகிறப்ப அதை நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். எப்பயுமே மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாது. பேங்க்கு கிட்டத்தட்ட 2.25% பாசிட்டிவ், எம்ஓ டிஃபென்ஸ் 2.40% பாசிட்டிவ், சில்வர் நேற்று 12% நெகட்டிவ்ல இருந்தாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 9% பாசிட்டிவ் வந்து இருக்காங்க. கோல்டும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 4.24% வந்து பாசிட்டிவ், ஆட்டோ 2.63% பாசிட்டிவ், பார்மா 0.62% பாசிட்டிவ், ஐடி 2% பாசிட்டிவ், மிட் 150 2.5% பாசிட்டிவ். நேற்று இருக்கக்கூடிய எல்லா இண்டெக்ஸ் கோல்டு சில்வர் எல்லாமே கீழே இருந்தாங்க. இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்துட்டாங்க. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் டாப் 5 கெய்னர்ஸ்ல எல்என்டி, இண்டிகோ, எட்டர்னல், அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்காங்க, ஏசியன் பெயிண்ட் இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸ்ல கோல் இந்தியா, பவர் கிரிட் இருக்காங்க. இன்னைக்கு டாப் 5 லூசர்ஸ்ல 2 பேர் தான் வந்து இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. போன வாரம் ஒரு இஷ்யூ வந்துச்சு. இதோட எம்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு போனார். பர்சனலாக இந்த பேங்க்கோட ஆக்டிவிட்டி இப்போ லாஸ்ட் 2 வருஷமா சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ரிசைன் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் இந்த பேங்க்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே போய்கிட்டே இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் வந்து ரெக்கவர் வந்து ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 52 வீக் லோ போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ரெக்கவர் வந்து ஆயிருக்கு. இந்த பேங்க் லிஸ்ட் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1999 இப்போ வரைக்கும் பார்க்கும்போது 276 மடங்கு வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் 15% மார்க்கெட் ஷேர் இவங்க கிட்ட இருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான பேங்க்ல இந்த பேங்க் ஒன்று. அதுவும் பிரைவேட் செக்டார் பேங்கை பொறுத்த வரைக்கும் 37% மார்க்கெட் ஷேர் இவங்க கிட்ட தான் இருக்கு. கிட்டத்தட்ட 145 பில்லியன் US டாலருக்கு மேல மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இந்த பேங்க்குக்கு வந்து இருக்கு. நம்ம இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 3வது மிகப்பெரிய கம்பெனி இந்த கம்பெனி தான். சூப்பரான ஒரு பேங்க், நல்ல ஒரு குரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க். மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடிக்கு மேலே வந்து இருக்கு. 52 வீக் லோ 741. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் லோ டச் பண்ணிட்டு இன்னைக்கு கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக இருக்காங்க. ஸ்டாக்கோட பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 15.8 இருக்கு. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 13.8 இருக்கு. புக் வேல்யூ 364. டிவிடெண்ட் ஈல்டு 1.46% வந்து இருக்கு. ROCE 7.51%, ROE 14%, ROIC 7.51%, OPM 39.3%. இது எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் தான். இன்டென்சிக் வேல்யூ 702 ரூபாயில் வந்து இருக்கு. பிஜி ரேஷியோ 0.69 இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ரேஷியோ ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஏன்னா 2க்கு கீழே வந்து இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி 6.20 இருக்கு. இவங்க வந்து பேங்க் அப்படிங்கிறனால இவங்க வந்து கடன் வாங்கி தான் கடன் கொடுத்துட்டு இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 6 அப்படிங்கிறது நார்மலான ஒரு டெப்ட் ஈக்விட்டி தான். பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 2ல வந்து இருக்காங்க. ஓவராலாக இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரேஷியோ தான். அடுத்தது இவங்களோட சிஏஜிஆர் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 10 வருஷத்தில் இவங்களோட சேல்ஸ் growth 21%, ப்ராஃபிட் growth 21% இருக்கு. அதே மாதிரி ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 வருஷத்துல 11%. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ல ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா வருஷம் 11% தான் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 16% வந்து இருக்கு. இதுவே 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம்னா இப்போ வந்து 0 ரிட்டர்னில் இருப்பாங்க. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இதே பிரைஸில் தான் வந்து இருந்தது. அதனால 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ வாங்கியிருந்தாலும் இப்போதைக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்கும். போனஸ் அண்ட் ஸ்பிளிட்டை பொறுத்த வரைக்கும் போனஸ் 2025 1:1 போனஸ் வந்து கொடுத்துருந்தாங்க போன வருஷம். இதுவே ஸ்பிளிட்டை பொறுத்த வரைக்கும் 2019 ஒரு தடவை 2011 ஒரு தடவை இந்த ஸ்பிளிட் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு பேங்க் தாங்க. என்ன இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்ல இருக்கனால இவங்களோட ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து வருஷத்துக்கு ஒரு ஆவரேஜா ஒரு 20 வருஷம் 30 வருஷம்லாம் பார்க்கும்போது இண்டெக்ஸ் மாதிரி ஒரு 12-15% தான் ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சின்ன பேங்காக இருந்தாங்க, இப்போ ரொம்ப மிகப்பெரிய பேங்காக வளர்ந்துட்டாங்க. அதனால இது வந்து லார்ஜ் கேப்ல இருக்கனால இதுக்கப்புறம் இவங்க ரிட்டர்ன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கும். ஆனால் சூப்பரான ஒரு பேங்க் பார்க்கலாங்க. இப்போதைக்கு டெம்பரரியாக வந்து அதோட கையிலேருந்து கீழே வந்திருக்கனால மறுபடியும் ரெக்கவர் ஆகி அதே ஒரு 1000 ரூபாய்க்கு போணுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாகவே நம்மளுக்கு வந்து இருக்கும் ஷார்ட் டர்மில். ஆனால் தெரியல, பார்ப்போம் எப்போ ரெக்கவர் ஆகி எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 1411 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 154% இந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க ஃபைனான்ஸ்ல வந்து இருக்காங்க. இந்த ஃபைனான்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா சோலா ஃபைனான்ஸ் இருக்கும். அந்த கம்பெனி தான் இந்த கம்பெனி. இவங்க நல்ல ஒரு growthல இருக்கக்கூடிய ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டரை விட ஃபைனான்ஸ் செக்டர் தான் எனக்கு வந்து ஃபேவரட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா பேங்கிங்கை விட ஃபைனான்ஸ் செக்டர் தான் வந்து அதிகமான ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதிகமான growthலேயே வந்து இருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் கேப் 1,20,000 கோடிக்கு மேலே வந்துருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 24 வந்து இருக்கு. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 16 இருக்கு. இவங்களோட 52 வீக் லோ அப்படிங்கிறது 1359 இருக்கு.
கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் லோ பக்கத்தில் தான் இப்போ கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட ROC 10%, ROE 19%, ROIC 10%, OPM 68% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ வந்து பார்க்கும்போது 941 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 0.97 வந்து இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 7.23 இருக்குது. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 4.61 இருக்குது. ஓவரால் அந்த ரேஷியோ சூப்பரான ரேஷியோ தான். இவங்களோட CAGR பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth 21%, ப்ராஃபிட் growth 25% இருக்குது. ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பாருங்க லாஸ்ட் 10 வருஷத்தில் 26%. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ல ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தோம் வருஷம் 26% இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சூப்பரான ஒரு ரிட்டர்ன். இண்டெக்ஸே 12 to 13% தான் தருது. அதை விட இது பார்த்தீங்கன்னா டபுளாக வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% வந்து இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக பேங்க் ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணுவேன். சூப்பரான ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இந்த கம்பெனி. அதே மாதிரி இவங்களோட ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பா குரூப் தான் இவங்களோட ஓனராக வந்து இருக்காங்க. ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு குரூப்பும். பார்ப்போம் இப்போதைக்கு மார்க்கெட்டு ரொம்ப கிராஷ் ஆனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் வந்து கிராஷ் ஆகிருக்கு. மறுபடியும் ரெக்கவர் ஆனிச்சுன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஆனால் சூப்பரான குரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இந்த கம்பெனி. அடுத்தது டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி பிஸ்னஸில் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட ப்ராடக்ட் நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்றாவது இருக்கும். அதுவும் நம்ம வீட்டில் யாராவது ஸ்கூல் காலேஜ் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பென்னு, பென்சிலு, ஸ்கேலு, எரேசர் ஏதாவது ஒன்று பாருங்கள் கண்டிப்பாக வந்து டாம்ஸோடது இருக்கும். இல்லைனா பெயிண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெயிண்டிங்கோட பென்சில்ஸு, ப்ரஷ்ஷு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டாம்ஸு ப்ராடக்டாக வந்து இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத்தில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனி. என்னதான் நிறைய கம்பெனி ஸ்டேஷனரி பிஸ்னஸில் இருந்தாலும் இவங்களோட growth அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 2294 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க லிஸ்ட்டான வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 75% ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப் 13,946 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. 52 வீக் லோ 2007, 52 வீக் ஹை 3065. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 24% நெகட்டிவ்ல தான் இருக்காங்க. ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 62.8 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 25.6 இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ புக் வேல்யூ 181 இருக்குது. டிவிடெண்ட் yield 0.13%, ROC 26%, ROI 22%, ROIC 20%, OPM 17%. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். எல்லாமே கிட்டத்தட்ட 20க்கு மேலே தான் இருக்குது. OPM மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் அது வந்து பிரச்சனை கிடையாது. இன்டென்சிக் வேல்யூ 815 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 0.44 வந்து இருக்காங்க. சூப்பரான ஒரு பிஜி ரேஷியோ. டெப்ட் ஈக்விட்டி 0.15 இருக்காங்க. கடன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 12.7 வந்து இருக்காங்க. இவங்களோட CAGR பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் growth 24%, ப்ராஃபிட் growth 41% இருக்குது. ரெண்டுமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். ஸ்டாக்கோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட்டாகவே இன்னும் 3 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் இப்போ லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 23% நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% வந்து இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ், சூப்பரான ஒரு கம்பெனி. அடுத்தது நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்க ஒரு சில ஸ்டாக் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாலிகேப். இவங்க கேபிள்ஸ் அண்ட் ஒயர் பிஸ்னஸில் இருக்காங்க. இது ஹை போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ ப்ரைஸ் போனுச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 8724 ரூபாய்க்கு போயிட்டு இப்போ 7090 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சூப்பரான ஒரு growthல இருக்கக்கூடிய கம்பெனி. கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹையெல்லாம் உடச்சிக்கிட்டு மேலே போயிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து டவுன் ஆனாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் கிராஷ் ஆனிச்சு, அதனால டவுன் ஆனாங்க. இவங்களோட கரண்ட் பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 40 இருக்குது. அதிகபட்சம் கிட்டத்தட்ட 63 வரைக்கும் போனுச்சு. இப்போ 40 தான் இருக்குது. பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. நல்ல ஒரு கம்பெனி. இந்த மாதிரி லோ ப்ரைஸில் இருக்கும்போது நம்ம நல்ல ஒரு வாய்ப்பை வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதுவே TA இந்தியா. இன்னைக்கு கிட்டத்தட்ட 5% பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க ஆட்டோமேட்டிக், ரயில்வே, கன்ஸ்ட்ரக்ஷன், மைனிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மெட்டல் ஃபார்ம்டு ப்ராடக்ட்டும் பைசைக்கிள்ஸும் இவங்க பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு growthல இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட growth அப்படிங்கிறது லைட்டாக வந்து கம்மியாக இருக்கு. 2025-26 வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட growth அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு growthல இருந்திருக்காங்க ஒரு 7 வருஷமா. ஏன் அப்படின்னா இப்போ ஆட்டோ செக்டரை கொஞ்சம் டவுன் ஆனாங்க. அதுக்கப்புறம் US டாரிஃப் இஷ்யூலாம் போட்டாங்க. அதனாலேயே வந்து கீழே போயிட்டாங்க. இப்போ மார்க்கெட்டும் கிராஷ் ஆனால ரொம்ப கீழே போயிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெக்கவர் ஆக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 80 வந்து இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து 23 இருக்குது. இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 4650 ரூபா பக்கத்தில் தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் போனுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டவுன் ஆகிட்டாங்க. பார்ப்பாங்க மறுபடியும் இவங்க வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி மேலே வரும். பார்ப்போம். இப்போதைக்கு அதோட கையிலேருந்து ரொம்ப லோ ப்ரைஸில் தான் இருக்குது. இதை நம்ம ஒரு வாய்ப்பாக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. அக்ரிகல்ச்சருக்கு தேவையான ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃபெர்டிலைசர்ஸு, கிராப் ப்ரோட்டீனு, பயோ ஃபெசிலிட்டி, ஸ்பெஷாலிட்டி நியூட்ரியன்ஸு, ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் சேல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது விவசாயத்துக்கு தேவையான பூச்சிக்கொல்லி, மருந்து, உரம், விதை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேனுஃபேக்சரிங் சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த சோழமண்டலம் ஃபைனான்ஸு, TA இந்தியா, இந்த கோரமண்டல் இது எல்லாமே ஒரே குரூப்போட கம்பெனி தான். நல்ல ஒரு growthல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி. அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து போக போக நல்ல ஒரு டிமாண்டில் தான் இருக்கும்.
எப்பயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். அதனால நம்ம சாப்பிட்றதுக்கான ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான். கரண்ட் ப்ரைஸ் 1941 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 5% பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 57,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 27 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 17 வந்து இருக்குது. ROC 23%, ROE 16%, ROIC 20%, OPM 10% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 1335 இருக்குது. பிஜி ரேஷியோ மட்டும் 6.53 இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ரேஷியோ தான் கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.12 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 4.66 இருக்காங்க. கிட்டத்தட்ட 2720 ரூபாய்க்கு மேலே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ 1950 ரூபா பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட சேல்ஸ் growth பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது சேல்ஸ் growth 8%, ப்ராஃபிட் growth 16% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 26%. நல்ல சூப்பரான ஒரு பர்சன்டேஜுங்க. 10 வருஷத்துக்கு மட்டும் இந்த ஸ்டாக்ல ஒருத்தர் முதலீடு பண்ணாங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வருஷம் 26% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 22% வந்து இருக்குது. ஓவராலாக சூப்பரான ஒரு பர்சன்டேஜ், நல்ல ஒரு கம்பெனி கூட. அடுத்தது சுஸ்லான் எனர்ஜி. இந்த ஸ்டாக்கை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. கரண்ட் ப்ரைஸ் 41 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 41 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கனால ஓகே இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கிட்டோம்னா நாளைக்கு இது 41 500 ரூபா போகும், 1000 ரூபா போகும் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா போகாது. எந்த ஒரு ஸ்டாக்ல நம்ம முதலீடு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி என்ன பண்றாங்க, என்ன பிசினஸ்ல இருக்காங்க, அந்த கம்பெனி ப்ரொமோட்டர் யாரு, அந்த பிசினஸ் அடுத்து ஒரு 10 to 20 வருஷம் இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வந்து வாங்கணும், விற்கணும். இவங்க 2008 வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு பீக்கில் இருந்தப்ப கிட்டத்தட்ட 400 ரூபா பக்கத்தில் தான் போனாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்துட்டாங்க. இப்போதைக்கு 40 ரூபாய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியில் நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இவங்க ரினியூவபிள் எனர்ஜி சொல்யூஷன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜியில் தான் இருக்குது. விண்ட் டர்பைனு, ரோட்டார் பிளேட்ஸு, டியூப்லர் டவர்ஸு, ஜெனரேட்டர்ஸ், கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்டு, கியர்ஸ் அண்ட் நசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது காற்றாலைக்கு தேவையான எல்லா சொல்யூஷனையும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஆப்ரேஷனாக இருக்கட்டும், ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன், இந்த மாதிரி காற்றாலைக்கு தேவையான எல்லா பிஸ்னஸும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. காற்றாலை அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்ன இருக்கிறத விட இப்போ நல்ல ஒரு growthல தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நம்மளும் ரினியூவபிள் எனர்ஜிக்கு தான் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஊரை சுற்றி பாருங்க, முன்னெல்லாம் காற்றாலை இல்லாமல் இருந்துச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை சுற்றி நிறைய காற்றாலை வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இந்த காற்றாலை அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். அதனால காற்றாலை பிஸ்னஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு growthல தான் இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த பிஸ்னஸ் வந்து இருக்கும். மார்க்கெட் கேப் 55,996 கோடிக்கு மேலே வந்து இருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 17 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 31 இருக்குது. புக் வேல்யூ 5.78 வந்து இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 0%. இவங்க டிவிடெண்ட் எதுவும் இப்போதைக்கு கொடுக்காம இருக்காங்க. ROC வந்து 32%, ROE 41%, ROIC 33%, OPM 18% இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வருஷத்தில் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேலையை பொறுத்த வரைக்கும் 26 ரூபாய் 50 பைசாவில் இருக்குது. அதாவது இந்த கம்பெனியோட கரண்ட் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 26.50 காசுக்கு ஒருத்தான ஸ்டாக் அப்படின்ற அர்த்தம். பிஜி ரேஷியோ 0.09 வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.05 வந்து இருக்காங்க. சூப்பரான ஒரு பிஜி ரேஷியோ. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 7.16 இருக்காங்க. ஓவரால் இந்த ரேஷியோ வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு ரேஷியோவாக தான் இருக்குது. ஆனால் இந்த கம்பெனியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2014 இவங்களோட ரெவன்யூ சேல்ஸ் அப்படிங்கிறது 20,403 கோடி இருக்குது. ஆனால் நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 3,548 கோடி நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. மார்ச் 2014 15லையும் பார்த்தீங்கன்னா 9,000 கோடி நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது லாஸ் தான் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொரோனா வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2018 நெகட்டிவ் ரிட்டர்ன், 2019 நெகட்டிவ், 2020 வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2021 மட்டும் பாசிட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2022 மறுபடியும் நெகட்டிவ் ரிட்டர்ன் போயிட்டாங்க. மறுபடியும் 2023 பாசிட்டிவ் ரிட்டர்னு. அதுக்கப்புறம் 2024 வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கொடுத்த ரிசல்ட்டை விட கம்மியான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பாசிட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இவங்க வந்து கண்டினியூவாக growthல இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு growth வருது, அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் குறையிறாங்க, மறுபடியும் ஒரு growthல போகிறாங்க, மறுபடியும் கம்மியாகிறாங்க. இந்த மாதிரி கம்பெனி நம்ம வந்து செலக்ட் பண்ணுறதை விட நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growthல இருக்கும். வருஷம் பார்க்கும்போது அவங்களோட சேல்ஸும் அதிகமாகிட்டு இருக்கும், நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்கும். அந்த மாதிரி கம்பெனி தான் நம்ம எப்பயுமே வந்து செலக்ட் பண்ணணும். இப்போதைக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் வந்து பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்வில் இவங்க கிட்ட செப்டம்பர் 2025 குவார்ட்டரில் 5,116 கோடி வந்து அமௌண்ட் வச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு பாசிட்டிவ். இது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரிசர்வ் வந்து நெகட்டிவ்ல தான் இருந்திருக்கு. அதே இவங்ககிட்ட காசு எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி கடன் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 17,000 கோடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து வச்சிருந்தாங்க. இப்போ கடன் அப்படிங்கிறது 397 கோடி அப்படின்ற மாதிரி ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. இவங்ககிட்ட ரிசர்வ் வந்து அதிகமாக இருக்குது. கடன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இது கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஃபிக்ஸ்டு அசெட் மார்ச் 2014 கிட்டத்தட்ட 13,515 கோடி இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1,776 கோடி தான் இருக்குது. மேபி அவங்க ஃபிக்ஸ்டு அசெட் வந்து சேல் பண்ணிட்டு கூட கடன் வந்து ரீபே வந்து பண்ணியிருக்கலாம்.
இல்லை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்தவரைக்கும் ரிசர்வ் வந்து 5116 கோடியின் கடன் அப்படிங்கிறது 397 கோடி மட்டும்தான் இருக்குது. அதாவது கடன் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. இது கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஃபிக்ஸ்டு அசட் வந்து இருக்குது. இப்போதைக்கு பேலன்ஸ் ஷீட்டு ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குது. அடுத்தது இவங்களோட CAGR வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth அப்படிங்கிறது நெகட்டிவ்ல வந்து இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் growth அப்படிங்கிறது 8%. ஆனால் லாஸ்ட் ஒரு 3 வருஷத்தில் இவங்களோட சேல்ஸ் growth அண்ட் ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து நல்லா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 12%. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ல ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் பார்த்தீங்கன்னா 12% தான் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41% இருக்குது. அது அந்த லாஸ்ட் ஒரு வருஷத்தில். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஈக்விட்டி அப்படிங்கிறது நெகட்டிவ்ல தான் இருந்திருக்கு. இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ட்ட 11.73%, F8 வந்து பார்த்தீங்கன்னா 23.73% வந்து இருந்திருக்கு. D8 வந்து பார்த்தீங்கன்னா 9.23% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. இதுவே ரீட்டைல் பீப்புள்கிட்ட 55.29% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பீப்புள் தான் ரொம்ப அதிகமான ஷேர் வந்து வச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி 2023 வந்து பார்க்கும்போது FIDA ரொம்ப கம்மியாக இருந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா FIDA வந்து இவங்களோட ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து இருக்கும். இருந்தாலும் ரீட்டைல் பீப்புள்கிட்ட தான் 55% அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் வந்து நெகட்டிவாக இருக்கும். இந்த ஸ்டாக்கை நம்ம பார்க்கும்போது இப்போ தான் லாஸ்ட் 5 வருஷத்துல தான் 717%, அதாவது 7 மடங்கு மேலே லாபம் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 ரூபா பக்கத்தெல்லாம் போணுச்சு. அப்படி பார்க்கும்போது 400 ரூபாய் இப்போ வந்து 40 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி பாருங்கள். அதே மாதிரி இவங்க லிஸ்ட் ஆனப்போ ஒரு 110 ரூபாவில் என்னமோ இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 66% நெகட்டிவ் தான் இருக்குது. அதாவது லிஸ்ட் ஆனப்போ வாங்கியிருந்தா கூட 66% நெகட்டிவில் தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமாக. டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் 2008 வரைக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க டிவிடெண்ட் கொடுக்கல. அதே மாதிரி 2028 தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் வந்து கொடுத்தாங்க. போனஸ் இது வரைக்கும் கொடுத்ததில்லை. இந்த கம்பெனியை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியை நம்ம வந்து கன்சிடர் பண்ணும்போது இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth அதிகமாகிட்டு இருக்கணும். அதனால தான் பிஸ்னஸும் வந்து அவங்களுக்கு அதிகமாகிட்டு இருக்கு. அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஆனால் இந்த கம்பெனி அப்படி கிடையாது. பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரி வந்து ரெனியூபிள் எனர்ஜிக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க வந்து நல்ல ஒரு பாசிட்டிவில் போனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ப்போங்க. இன்னைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இதே மாதிரி நாளைக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.